தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீனை பொறுத்த வரைக்கும் கார்த்தி பணத்தை எடுத்து வெளியில் வைக்கிறாரு. கார்த்தியுடைய செயலை பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் சந்திரா கார்த்தி மேலே தான் பழியை தூக்கி போடுறாங்க. எனக்கு என்னவோ ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்குது. நீ ரெய்டுக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு இங்கே நீ பணத்தை மறைச்சி வச்சு நல்ல பேர் வாங்குறியோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சந்திரா சொல்ல, ஸோ அதே கேள்வியை சாமுண்டீஸ்வரி இங்கே கார்த்திகிட்டே கேட்குறாங்க. சரி ரெய்டு வரப்போகிறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்கும்போது அப்போது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு கார்த்தி போகிறாரு. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அருண் வந்து போயிருப்பார். அங்கே 2 ஆஃபீஸர் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இது மாதிரி சாமுண்டீஸ்வரி ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய மண்டபத்துக்கு ரெய்டு போகணும், கணக்கில் வராத பணம் 50 லட்சம் ரூபாய் வந்து மண்டபத்தில் இருக்குது, எல்லோரும் தயாராக இருங்க அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு உடனே அருண் கார்த்திக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னதும் கார்த்தி உடனே பீரோவில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் மறைச்சி வச்சுருப்பாரு. ஸோ இதை வந்து ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனை நினச்சி பார்த்துட்டு அங்கே இருக்க தெரிஞ்ச ஒருத்தர் தான் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னதும் கார்த்தியுடைய செயலை பார்த்து எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் நீ மீனா மாப்பிள்ளை மேலே சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி சந்திரா ஒரு பக்கம் அத்திக்கு அவசரப்படுறதே வேலையாக போச்சு. அதுக்கப்புறம் மூக்குடைஞ்சு போய் நிற்பாங்கன்னு மயில்வாகனம் ஒரு பக்கம் கமெண்ட்ரி கொடுக்க, அப்போது கார்த்தி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது பணம் மண்டபத்தில் இருக்கிற விஷயம் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது யாரோ தான் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சந்திரா கோவப்பட்டு என்ன பார்த்து சொல்கிறேன், அப்போ நான் தான் கால் பண்ணி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்களை சொல்லலை, இருந்தாலும் எதுக்காக உங்களை சொன்னேன்னு நீங்களே வழியக்க வந்து பேசுகிறீங்கன்னு கார்த்தி ஒரு பக்கம் சந்திரா கிட்டே கேட்க, சரி பிரச்சனையை விடுங்க, ஃபங்க்ஷனை வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் சந்திரா கார்த்தி இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன். கார்த்திக்கு தெரிஞ்சிடுச்சு சந்திரா தான் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இது அவங்கக்கிட்ட சொன்னால் வீணா என் மேலே பழிய போடுற அப்படின்னு சொல்லி சந்திரா ஒரு பக்கம் சொல்ல, எனக்கு நல்லாவே தெரியும், ஒன்றும் நீங்கள் கால் பண்ணி சொல்லியிருக்கணும், இல்லைனா உங்கள் ஹஸ்பண்ட் சிவனாண்டி கால் பண்ணி சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சந்திராவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. மரியாதையாக பேசு அப்படின்னு சொல்ல, நீங்கள் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கூடிய சீக்கிரம் உண்மை என்ன அப்படின்றத அத்தைக்கிட்ட நான் நிரூபிப்பேன், அத்தையே உங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவாங்க அப்படின்னு கார்த்தி ஒரு பக்கம் சந்திரா கிட்டே சொல்ல, அதுக்கு முன்னாடி என் அக்கா வாயாலேயே உன்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சவால்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகே சவால்னால் சவால் தான் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ரோகிணி ரேவதியை தேடி ரூமுக்கு வராங்க. ஆனால் ரேவதி ரூமில் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மண்டபத்தில் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே காணும். அப்போ தான் கார்த்தியுடைய என்ட்ரி. கார்த்திகிட்ட ரேவதியை பார்த்தீங்களா, ரேவதியை ரூமில் காணும் அப்படின்னு சொல்ல, இங்கே தான் எங்காவது இருப்பாங்க தேடி பாருங்க அப்படின்னு சொல்ல, நான் எங்கும் தேடிட்டேன் ஆனால் ரேவதியை காணலை, சரி அவள் எங்கேயாவது இருந்தால் தேடி பாருங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து போக கார்த்தி அப்போ தான் வர்றாரு. அப்போ எதிர்த்தாப்புல நவீன் வராங்க. அப்போது நவீன் சொல்கிறாரு, ஃபங்க்ஷனை இங்கே வச்சுட்டு எதுக்காக ரேவதி வெளியில் போனாங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்டே கேட்க, எங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது பக்கத்தில் இருக்கிற குடோனில் தான் பார்த்தேன், நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருந்தேன், ஃபோன் பேசிட்டு திரும்பி பார்த்தேன் ஆளை காணும், அதான் சரி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, சரி இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு உடனே கார்த்திக் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே ரேவதி குடோனுக்கு வந்துட்டாங்க. மகேஷ் மயக்கத்தில் இருக்கார், கூட 2 பேர் காவலுக்கு இருக்காங்க. இவங்களுடைய கவனத்தை முதல்ல திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து ஒரு கல்லை தூக்கி ஒரு ரூமில் போடுறாங்க. ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி அந்த ரவுடிங்க 2 பேரும் அந்த ரூமை போய் செக் பண்ணுற அந்த கேப்பில் ஸோ அவங்க 2 பேரையும் ரூமில் லாக் பண்ணிவிட்டு மகேஷுடைய கட்டை வந்து அவிழ்த்து விடுறாங்க. ஸோ மகேஷும் பார்த்திங்கன்னா ரேவதியை சரி இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம், நம்ம 2 பேரும் எங்கேயாவது கண்காணாத தூரத்துக்கு போய் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் ரேவதியை கூப்பிட, இல்லை எனக்கு கல்யாணம்னா ஒரு தடவை தான், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் வரல, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி மகேஷை போக சொன்னால் அவர் போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்ருக்காரு. நீ வரமா, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரேவதியை கூப்பிட்டா, ரேவதி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதும், இந்த தாலி கழுத்தில் தொங்குறதுனால தானே என் கூட நீ வரமாட்டேன்ற, இப்போவே நான் அறுத்து எறிகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை அறுக்க முயற்சி பண்ணுறாரு மகேஷ்.
மகேஷ் ஒரு பக்கம் தாலியை பிடிச்சி இழுக்க, ஒரு பக்கம் வேணான்னு ரேவதி பிடிச்சி இழுக்க. ஸோ இன்னொரு பக்கம் அந்த 2 ரவுடிகளும் ரூமில் அடப்பட்டு இருக்காங்க. அவங்க ஒரு கம்பியை எடுத்து கதவை உடைச்சிட்டு வெளியில் வராங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு ஃபைட் சீனை கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு மகேஷ் அந்த 2 ரவுடிகளை அடித்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி மகேஷை மடக்கி பிடிக்கிறாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து ஒரே சொருகு தான். சொருகுன அடுத்த செகண்ட் 2 பேரும் எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. அப்படி போகும்போது ஒருத்தருடைய ஃபோன் தவறி கீழே விழுந்துருது. ஸோ அதை கூட எடுக்காமல் போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரேவதி பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கே ஒன்றும் புரியல. மகேஷ் கீழே விழுந்ததில் அவங்களுக்கு தலையிலையும் அடிபடுது. ஸோ கரெக்டாக அந்த சமயம் பார்த்து கார்த்தியுடைய என்ட்ரி. கார்த்தி வரும்போது மகேஷ் வயிற்றில் சொறி இருக்கிற கத்தியை ரேவதி வந்து எடுக்கிறாங்க. அதை பார்த்த கார்த்தி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சரி மகேஷ் இங்கே இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்னு கார்த்தி ரேவதிக்கிட்டே கேட்கும்போது, இது மாதிரி அம்மா ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு தெரியாமல் நான் பின்னாடி காரில் ஏறி மகேஷ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சேன். இங்கே மண்டபத்தில் ஐடி ரைடு வரும்போது சரி மகேஷை காப்பாற்றிடலான்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்ல கார்த்திக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சரி உடனே இவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் ஸோ ரேவதி, கார்த்தி அண்ட் மகேஷ் இவங்க 3 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. ஸோ மகேஷ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மயக்கத்தில் இருக்கார். ரேவதி ஒரு பக்கம் பயப்படுறாங்க. போலீஸ்க்கு போயிடலாமா, உண்மையை சொல்லிடலாமான்னு சொல்லி கார்த்திக்கிட்டே கேட்க, போலீஸ்க்கு போனால் நீ ஆஸ்திரேலியாவெலாம் போக முடியாது, நீ தான் மாட்டிப்ப அப்படின்னு சொல்ல, நியாயம் என் பக்கம் இருக்கும்போது நான் எப்படி மாட்டிப்பேன்னு ரேவதி ஒரு பக்கம் கேட்க, எந்த தப்பும் செய்யாமல் நான் தான் செய்தேன்னு நீ இன்னொரு வரைக்கும் பழி போட்டு பேசிகிட்டு இருக்கல. ஸோ அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் வேறு வழி இல்லை, நீ ஆஸ்திரேலியாவுக்கு போகணுன்னா நீ இதை வந்து யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் மண்டபத்தில் சாமுண்டீஸ்வரி ராஜராஜன்கிட்ட சொல்லிட்டு குடோனுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே மகேஷும் இல்லை, ரவுடி பசங்களும் இல்லை. ஸோ உடனே அந்த ரவுடிக்கு கால் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஃபோன் வந்து கீழே கிடக்கு. ஸோ இங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, ஒருவேளை மாயா வந்து மகேஷை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருப்பாளோ அப்படின்ற சந்தேகத்தோட சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகேஷை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ரேவதி ரொம்ப பயப்படுறாங்க. ஒருவேளை போலீஸ் கேஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்ச உங்களுடைய ஹாஸ்பிட்டல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஏற்கனவே பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி மகேஷை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்க்குறாங்க. கத்தி குத்து கூட லைட்டாக தான் இருக்குது, ஆனால் கீழே விழுந்ததில் தலையில் பலமாக அடிபட்டதுனால அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டதா டாக்டர் இங்கே கார்த்திக்கிட்டேயும் ரேவதிக்கிட்டேயும் சொல்கிறாங்க. ஸோ இது கேட்டதுமே ரேவதி செம்ம ஷாக் ஆகுறாங்க. நான் அவரை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி ஆயிடுச்சு, தன்னால் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரேவதி ஒரு பக்கம் வருத்தப்பட, சரி விடுங்க பார்த்துக்கலாம், இப்போ உடனே நம்ம மண்டபத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ரேவதி 2 பேருமே மண்டபத்துக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி நேராக மாயாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. மாயாவுடைய நினைப்பு ஃபுல்லாக மகேஷ் மேலே தான் இருக்குது. மகேஷ் எங்கே போயிருப்பான், யார் கடத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தனிமையில் புலம்பிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சாமுண்டீஸ்வரி என்றி சாமுண்டீஸ்வரி வரதை பார்த்ததும் இவங்க எதுக்காக இங்கே வராங்க, உங்கள் முக பாவனையே சரியில்லையே அப்படின்ற மாதிரி மாயா ஒரு பக்கம் புலம்ப, ஸோ அந்த இடத்துல உடனே மண்டபத்துக்கு கிளம்புன்னு சாமுண்டீஸ்வரி மாயாவை கிளப்ப, ஏன் எதுக்குன்னு கேட்குறாங்க. உடனே நீ என் பொண்ணுக்கிட்ட வந்து உண்மையை சொல்லு, அப்போ தான் என் மேலேயும் மாப்பிள்ளை மேலேயும் இருக்கிற கோபம் தனியும், அப்போ தான் அவளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி மாயாவை கூப்பிட, நான் எதுக்காக வரணும், அப்படி வந்தால் எனக்கு என்ன ஆதாயம் இருக்குது, எனக்கு இருக்கிற ஒரே ஆதாயம் மகேஷ் தான். மகேஷை யார் கடத்தி வச்சுருந்தாலும் மகேஷ் இங்கே வந்தால் தான் நான் எங்கேனாலும் உண்மையை சொல்லுவேன்னு மாயா ஒரு பக்கம் பிடிவாதம் பிடிக்க, அப்போது சாமுண்டீஸ்வரி அந்த மகேஷை நான் கடத்தி வச்சுருந்தா நேராக ரேவதி கிட்ட கூட்டிகிட்டு போய் உண்மையை சொல்ல வச்சுருக்க மாட்டேனா, புரியாமல் பேசாத அப்படின்னு சொல்ல, அதுவும் கரெக்டு தானேன்னு மாயா ஒரு நிமிஷம் யோசித்தாலும், ஸோ அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி மகேஷ் இங்கே வந்தானா 2 பேரும் வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து போனாலும் இங்கேயும் மகேஷ் வரல. அப்போ எங்கே தான் போயிருப்பான், ஒருவேளை மாப்பிள்ளை தான் அவனை கண்டுபிடிச்சிருப்பாரோ, மாப்பிள்ளை கிட்ட போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேராக ரேவதி கிட்ட தான் கூட்டிகிட்டு போவார், உண்மையை சொல்ல வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து கார்த்திக் ரேவதி 2 பேருமே மண்டபத்துக்கு வராங்க. 2 பேரும் ஜோடியாக வர்றதை பார்த்துட்டு 2 பேரும் ஒன்றா வரீங்க, எங்கே போனீங்கன்னு சொல்லி ராஜராஜன் விசாரிக்க, தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க, அதனால தான் மாத்திரை வாங்க போகணும்னு சொல்லி சமாளிக்கும் போது ரோகிணி ரேவதியை கூட்டிகிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அப்போது கார்த்தி அத்தை எங்கன்னு சொல்லி கேட்க, முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டு வெளியில் போனால் இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி எபிசோட முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க. சரி என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்குள்ள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.